நண்பர்களே வணக்கம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெரிய கண்மாய். இந்த கண்மாய் இன்றைக்கு வறண்டு காணப்படுகிறது. நீர்வரத்துகள் அடைக்கப்பட்டதாலோ அல்லது மண்வளம் பாதிக்கப்பட்டதாலோ மரங்கள் வெட்டப்பட்டதாலோ மனிதனின் செயற்கை செயலால் இயற்கை பழுதடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த கண்மாய் தூர்வாரப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே மகிழ்ச்சிதான். இருந்தாலும் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஊரணிகளும் மிகப்பெரிய குளங்களும் வெட்டப்பட்டது மனிதனால். மனித உழைப்பினுடைய மிகுதி அன்றைக்கு இயற்கையினுடைய வளத்திற்காகவே செலவழிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மனித உழைப்பினுடைய மிகுதி இயற்கையை அழிப்பதற்காக செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மனித மூளை சிறப்பானதாக இருந்தாலும் மனித உழைப்பு இயற்கைக்காகவும் இயற்கையின் வளத்தை காப்பதற்காகவும் இருக்கிற பொழுது நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நீர்வளமும் நிலவளமும் மண்வளமும் சுற்றுச்சூழலும் சரியாக அமையும். எனவே நம்முடைய இயற்கை வளத்தை பேணி காப்பதில் வெறும் காங்கிரீட் காடுகளுக்கு மட்டும் இடம் கொடாமல் அடுக்குமாடி கட்டடங்களாக காணப்படும் காங்கிரீட் காடுகள் மட்டும் இயற்கையை தந்துவிடாது. நம்முடைய பாதுகாப்பான இயற்கை பயணம், இயற்கை வாழ்வியல்தான் இதுபோன்ற குளங்கள் மட்டுமல்ல, குட்டைகள் மட்டுமல்ல, ஊரணிகள் மட்டுமல்ல, எல்லா இயற்கை வளத்தையும் சேர்த்து பாதுகாக்கும் என்பது திண்ணம். அதை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.